தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மகளிர் உரிமை தொகை இப்போதைக்கு வராது. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் இப்போதைக்கு வராது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கழித்துதான் திமுக இந்த தொகையை வழங்கியது. தற்பொழுது மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வழங்குவோம் என்றார். அதிமுகவும் 2000 ரூபாய் வழங்குவோம் என அறிவித்தது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் வழங்குவோம் என அறிவித்தார் நடிகர் விஜய். ஆட்சிக்கு வந்தார். தற்பொழுது கஜானா காலி என்று கூறியுள்ளார். கணக்கெடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். ஆக இந்த மாதம் 1000 ரூபாய் தான் வழக்கம் போல் வந்தது. 2500 ரூபாய் வரவில்லை. நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு 2500 ரூபாய் வழங்குவார் என பொதுமக்கள் மிகவும் எதிர்பார்த்து அவருக்கு வாக்களித்தனர். அவர்களுடைய நம்பிக்கையை நடிகர் விஜய் பொய்யாக்கிவிட்டார். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் இப்போதைக்கு வராது என்ற தகவல் வந்துள்ளது. அதனை தமிழக அமைச்சர் ஒருவரே தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் இதனை உறுதி செய்துள்ளார். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் இப்போதைக்கு வராது, பட்ஜெட்டுக்கு பிறகுதான் வரும் என்று தெரிவித்துள்ளார். பட்ஜெட் என்பது வருகின்ற பிப்ரவரி மாதம்தான் தாக்கல் செய்யப்படும். ஏறத்தாழ 10 மாத காலம் உள்ளது. அந்த 10 மாதம் கழித்துதான் 2500 ரூபாய் வழங்கப்படும் என தெரிகிறது. இதனை தமிழக அமைச்சர் உறுதி செய்துள்ளார். ஆக மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் இப்போதைக்கு வராது. அப்படி வந்தாலும் அது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகுதான், பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் வரும்.